அனைவருக்கும் வணக்கம். சார் இன்னைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய நிறைய இடங்களை பற்றியும் அலாட்மெண்ட்டை பற்றியும் பேசிட்டே இருக்கிறோம். ஒரு ஆறுதலான செய்திங்க, சரியா? எப்பா யாராவது காலையிலேருந்து யூடியூப்ல இவ்வளோ வீடியோஸ் கொடுக்குறீங்களே சார், ஆறுதலாக ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்னா கண்டிப்பாக சார். உங்களுக்கு சூப்பரான ஒரு மெடிஷன், ஒரு ஆறுதலான செய்தி. கிட்டத்தட்ட ஒரு ரைட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 260 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் அலாட்மெண்டே ஆகலை சார். யாராவது சொல்லுவாங்களா சார்? சொல்றாங்கன்னு தெரியல, மேபி நான் ஃபர்ஸ்டா இருந்தா சந்தோஷம். ஸோ 260 இடங்கள் கிட்டத்தட்ட அலாட்மெண்டே ஆகலை. ஸோ அது ஒன்றும் இல்லை, எம்பிபிஎஸ் உடைய என்ஆர்ஐ இடங்கள் கிட்டத்தட்ட 236 இடங்கள் அலாட்மெண்டே கொடுக்கல, அலாட்மெண்ட்ல கிடையாது. ஸோ எவ்வளோ இடங்கள் வேக்கண்டா இருக்கு. ஸோ ஒரு வேக்கன்ட்ன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி அல்லவா? நமக்கு ஏதோ ஒரு இன்சைட் அல்ல, ஒரு ஓகே, ஒரு 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 டாட் இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ இது எங்க ஹெல்ப் பண்ணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணும், அதுதான் ட்ரம்ப் கார்டு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ மொத்தம் 236 இடங்கள் ரெடியா வேக்கண்டா இருக்கு. இது இல்லாமல் பிடிஎஸ்ல என்ஆர்ஐல கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்கள் ஒரு பிரைவேட் காலேஜில் கொடுத்து, அந்த கல்லூரியில் ஒரு காலேஜில் சீட்ஸ் ஒரே ஒரு சீட் தான் அலாட் ஆயிருக்கு. மேபி அவங்கள ரிப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அதில் ஒரு 15 இடங்கள். இது இல்லாமல் தெலுங்கு மைனாரிட்டியில் மொத்தமாக பிடிஎஸ் கல்லூரிகளில் ஐ திங்க் 2 கல்லூரிகள், ராகாஸ் அண்டு தனலட்சுமி சீனிவாசன். லாஸ்ட்டாக பெருசாக தெலுங்கு மைனாரிட்டியில் சீட் ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். பட் அதில் ஒதுக்கீடு பண்ணி 40 இடங்கள்ல 30 இடங்கள் மட்டும்தான் அலாட்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. மீதி 10 இடங்கள் வேக்கண்ட் இருக்கு. ஸோ இதுல ஒரு 10, இதுல ஒரு 14, 24 பிடிஎஸ் இடங்களும் 236 ஒரு எம்பிபிஎஸ் இடங்களும் மொத்தமாக 260 இடங்கள் வேக்கண்ட் இருக்கு. ரெடியா இருங்க, சீட்டை வாங்கிடலாம். பட் யாருக்கு எங்கன்றது தான் ட்விஸ்ட். ஸோ அந்த ட்விஸ்ட் பாயிண்ட் நாம ரொம்ப தெளிவான அனலைசிஸ் ப்ரொஃபஷனலா எடுத்து, இது என்னுடைய வேலை, இது என்னுடைய ஜாப், நான் ப்ரொஃபஷனலா அந்த வேலையை செய்து கொடுக்கணும். இங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் என்ன பிரச்சனைனா, காலேஜ் கோடி ரூபாய் கேட்டா கூட பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு இடம் வாங்குவதற்கான வழிமுறை சொல்லி கொடுப்பவரை பெரிதாக நான் பார்க்க ரெடியா இல்லை அப்படின்னு பார்க்கிற மாணவர்களின் பெற்றோர் மத்தியில நான் பார்க்கவே ரெடியா இல்லை. பட் வேணும், ஒரு சீட்டை வாங்கணும் அப்படின்றவங்க கால் பண்றதை விட நேரில் வாங்க, மீட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.